டே 2ல முதல் மேட்ச், முதல் முறையாக நினைக்கிறேன் அண்டர் 25ல திருப்பூர் மேக்ஸிமஸ் இறங்கியிருக்காங்க. அப்போ அகெயின்ஸ்ட் தூத்துக்குடி. டாஸை வின் பண்ணி திருப்பூர் மேக்ஸிமஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச்சு, 5 பவுலர் யூஸ் பண்ணணும், 2 ஓவர் பவர் பிளே. ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் கிரேட்டன், ஓப்பனிங் பவுலர் விக்கி. முதல் பால் மேட்ச்சில் நியூ பால் லென்த்தில் போட்டார். அரௌண்ட் த விக்கெட், அந்த ஆங்கிள் முதல் பால் டாட்டிங்க. 2 பேர் வெளியே வைக்கணும். லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. கண்ட்ரி ஆல் போட்டு வச்சுருக்காங்க. வர விட்டு ஆடினாரு. அவுட் சிராசம் போடப்பட்ட பந்து மெரிட்டோட ஆடி கொடுத்தான்னு சொல்லலாம். லெஃப்டி த்ரோ வந்திருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 முதல் பால் டாட்டுக்கு சேர்த்து ஓடி இருக்காங்க ஒரு ரன்னை. தேர்ட் ஒன். ஓ ஷாட்டுங்க. நியூ பால் வந்தாலுமே டேக் டவுன் பண்ணியிருக்காரு, சார்ஜ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க. லாங் ஆல் கிடையாது. சுகுந்தன் டிராவல் பண்ணி போகிறதுக்குள்ள பந்து டிராவல் பண்ணி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவ் ஆடி கொடுத்துருக்காரு இந்த பேட்ஸ்மேன். சேஞ்ச் இன் ஃபீல்டு 6க்கு அப்புறமா லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த ஃபீல்டை உள்ளே கொண்டாண்டாங்கன்னு சொல்லலாம். ஆஃப் சைடில் இந்த ஃபீல்டர் லெக் சைடில் போட்டிருக்காங்க. இப்போ லாங்கான்னு வச்சுருக்காங்க. ஓ ஸ்லோவர் வேரியேஷன். பந்தில் மூமெண்ட் வேறு இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லி போல்டு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஸ்டிக் லைனுக்கு முதல் தடவை வந்திருக்காருன்னு சொல்லலாம். அரௌண்ட் த விக்கெட் எடுத்ததுக்கு முடிஞ்ச அளவுக்கு விலக்கி புஷ் பண்ண பார்த்தாரு. அதில் 1 மாட்டுச்சு, 1 ஆஃப் சைடில் ப்ளே பண்ணி கொடுத்தாரு பேட்ஸ்மேன். ஓ பிடிச்சிட்டாருங்க. ஸோ லெஃப்டி வீரமணி கேட்ச் எடுக்க 6 அடித்த பேட்ஸ்மேன் கிராச்சன் ஆட்டம் இழந்து வெளியே. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் விட்டுருக்காங்க தூத்துக்குடி. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரான்ஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர். பவர் பிளேயில் இறுதி ஓவர் போகிறதுக்கு டிகே வந்திருக்காங்க. முதல் பால் நல்லா தூக்கி போடப்பட்ட பந்து கிராஸ் பேட் போயிட்டாரு. நல்லா ஃபுல்லராக வேற போட்டிருக்காங்க. வாட்ச் பண்ணி கடைசியில் திருப்பி இருக்கணும் ஸ்வீப்புக்கு. லாங்கான வச்சுருக்காங்க. லாங்கான கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி டீப் ஸ்கொயரில் ஆள் வச்சுருக்காங்க ஸ்வீப் ஷாட்டுக்காக. செகண்ட் ஒன். லெஃப்டாக திரும்பி ஆட பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து அதில் மிஸ் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன். ஜஸ்ட் இப்போதான் நகர்த்தி வச்சாங்க. வர விட்டானார் பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட்டாக வேற போயிட்டு இருக்கு. தடுக்கிறது கஷ்டம். சுகுந்தன் ஃபுட் ஒர்க்கை போட்டு காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டாப் பண்ணிட்டாரா? பண்ணியிருக்காருங்க. செம்ம சேவ் ஆக்சுவலாக. ஓடி எடுக்கப்பட்ட 3, 1 ரன் சேவ் பண்ண முடிஞ்ச 1 ரன்னும் ஒருத்தான 1 ரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் சுரேஷ். இன்னோவேட்டிவாக போக பார்த்தாரு. முதல் பால் ஒரு போல்டு மூவ் எடுத்து பார்த்தாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், ஸ்கூல் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்சிட்ட லைட்டாக லேட்டாக பட்டால் கூட பின்னாடி தெரிச்சு ஓடிடும். அது யூஸ் பவர் பிளே இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. லாங்கான்னு வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி மிட் விக்கெட்டில் டீப்பில் ஒருத்தர் போட்டு வச்சுருக்காங்க. குத்தி உள்ளே வந்துருக்குங்க. சூப்பராக போடப்பட்ட பந்து யோசிக்க வைக்கிறாரு டிகே. இங்கே ஃபாஸ்ட்டாக ஒரு வைட் யாருக்கான முயற்சி. சேஞ்ச் இன் லைன் லென்த், சேஞ்ச் இன் பேஸு. டிகே ஒரு நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காங்க. போட்ட 2 பவுலருமே நல்லா போட்டாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஸோ டிகே போட்ட காமன் பவர் பிளே ஓவரில் கடைசி ஓவர் ஓட எடுக்கப்பட்ட 3 பார்க்க முடிஞ்சு. வித்தவுட் கன்சீடிங் எனி பவுண்டரிஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்த நியூ பால் ஜீவன் வித் ஒன் ஆஃப் தலையை தாண்டி போயிருக்கு. ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு சோஃபார். தடுக்க முடியலை. ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. இந்த கிரவுண்டில் லெஃப்ட் ரொம்ப முக்கியம். செகண்ட் பால் ஹைட் ஓவர். கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்புக்கான டைமாக தான் இருக்கும். எஸ் செகண்ட் டைம். ஸோ 2வது விக்கெட்டும் வீரமணி கைக்கு தான் போயிருக்கு. விட்டு தராமல் அந்த கேட்சை வேறு எடுத்துட்டாங்க. முதல் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் வைட் யாருக்கான முயற்சி. அதில் டாஸாக மாறிச்சு. அந்த டாஸை யூஸ் பண்ணிக்கிட்டார் லெஃப்டி பேட்ஸ்மேன். அடுத்த பந்து இடத்துல போட சொன்னாங்க. வேகத்தை கம்மி பண்ணி கொஞ்சம் யோசிச்சு போட சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விரு. ஃபாஸ்ட்டாக விட்டார். ஒரு ஃப்ளாஷி ஷாட். ஒரு கல்லக்கல் 4ங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிருக்காரு. வர விட்டானாரு. வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேன்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஷாட்டை விரு கையிலேருந்து. வந்தோடனே வீரேந்திர சேவா அடிக்கிற மாதிரி பேட்டை விட்டு பார்த்தாரு. கரெக்டாக வேற விட்டுருக்காங்க. போன பால் வைட் ரீபால். இந்த பால் ஹை இன் ஏர். பார்த்துக்கிட்டே ஓனாரு. பட் கைக்கு கேரி ஆகலை. குத்தி திரும்பி இருக்கு. சுத்த விட்டுச்சுங்க கண்டிப்பாக அந்த பந்து. ஒரு பஞ்சு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். லெஃப்ட் கையில் பட்டு போச்சு. பேக்கப் கால் இருக்காங்க. ஜிம்பா காத்தி எங்கள் ஃபீல்டர் ஓடி எடுக்கப்பட்ட 1 பார்க்க முடியுது. இங்கே லெஃப்டாக திரும்பி கனெக்டும் பண்ணி காட்டியிருக்காரு பேட்ஸ்மேன். உங்கள் தூத்துக்குடி எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். 3rd பவுண்டரி இந்த ஓவரில் செட்டில் ஆகி நின்ட்டாங்கன்னு சொல்லலாம் 2 பேருமே. இப்போ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு தூத்துக்குடி. இந்த கிரவுண்டில் 3 ஓவருக்கு 30 போகும். கிட்டத்தட்ட அதே ரன் வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்த நியூ பாலர் அரவிந்த். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ.
வித் ஆன் ஆஃபர்ட் அதை எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன். வர விட்டு ஒரு பஞ்சை போட்டு காட்டியிருக்காங்க. அந்த ரைஸ் அதை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. ஆன் தப்பில் அடிச்சு காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே விரு அவுட் சைட் ஆப்ஷனில் அடிக்கப்பட்ட 2 பவுண்டரி பார்க்க முடியும் இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து. செகண்ட் பால் ஃபுல்லாக ஏறி ஆனார். மேலே பட்டிருக்கு லெக் பை உண்டுங்கிற காரணத்தில் ஓட பார்த்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று இங்கே குவிக்காக ஃபுல்லாக ஏறினார் பேட்ஸ்மேன். ஒரு ஷார்ட் பவுண்டரி சைடு, அங்கே ஆள் கிடையாது. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் தான் ஆள் வச்சுருந்தாங்க. மீண்டும் ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஃபுல்லராக வரலாம். ஒரு வச்சிருக்க ஃபீல்டிங்க்கு பேட்ஸ்மேன் வேறு ஏறுறாங்க. உங்களுக்கு லாங் ஆஃபை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க, லாங்கானு வச்சுருக்காங்க. கவர்ஸில் இப்போ தான் மேலே ஏற்றிருக்காங்க ஆள். ஒரு சிம்பிள் விக்கெட்டாக இந்த கையில் அம்பையர் பேசிட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ். செம்ம வேகமாக போடப்பட்ட பந்து. பேக்வர்ட் மூவ்மெண்ட் காரணமாக இந்த பால் டாட் பால். இது வரைக்கும் இந்த ஓவரில் அரவிந்த் போட்டதுலேயே போன பந்து எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டிருக்காரு. அவர் போடக்கூடிய வேகம் போட்டிருக்காரு. வேகத்தை பிடிச்சிட்டாருங்க. வர விட்டு ஆனாங்க. கிரன்ச்சி டைமிங் பார்க்க முடியுது. தடுக்க முடியல. ஸ்கொயராக போயிருக்கு. இட்ஸ் அ பியூர் டைமிங். யூஸ் ஆஃப் த பேஸ் பார்க்க முடியுது. செம்மையாக வர விட்டு ஆனார் பேட்ஸ்மேன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் விட்டு. இந்த ஒரு டிகே த ஒன் அண்ட் ஒன்லி பவுலர் ஹூ கேன் போல் செகண்ட் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது டிகே பக்கம் போயிருக்காங்க. ஸோ டிகே போட்ட முதல் ஓவர் அது காமன் பவர் பிளே ஓவர். அதில் கன்சிட் பண்ணது வெறும் 3 ரன்னு. முதல் பால் டு வீரு. ஷார்ட் தட்ஸ் அ குவாலிட்டிங்க. 6 ஓட்டம் அங்கே. செகண்ட் டைம் போன ஓவரோட கடைசி பந்து எப்படி வர விட்டு ஆகாஷ் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணாரோ இங்கே வீரு அடித்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் இன்சைட் அவுட் ஷாட்டு, வர விட்டு ஆஃப் சைடில் அடிக்கக்கூடிய ஷாட்டு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தால் அவங்களுக்கு வேல்யூ அதிகம். இங்கே வீருக்கும் வேல்யூ அதிகம்னு சொல்லலாம். வித் ஆன் ஆஃபர் பின்னாடி போயிருக்குங்க. மோர் ரன்ஸ் 4 ரன்ஸ். சூப்பராக தூக்கி போட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் டிசீவ் ஆகிட்டாங்க அந்த பந்தில். அடிக்கட்டும் ஆகாஷ். ஸ்லோவராக போடப்பட்ட பந்து குத்தி வெளில போகும்னு நினைக்கும் போது மீண்டும் ஒரு கூகுளி. 2வது முறை தன்னோட 2வது ஓவரில் 2வது கூகுளியை போட்டு காட்டியிருக்காரு. எக்ஸ்பெக்டிங் லெக் கட்டர். எஸ் ஸ்லோவர் லெக் கட்டர். ஒரு பால் உள்ளே கொண்டு அந்த அடுத்த பால் வெளில கொண்டு போயிருக்காங்க. ஸோ பவுண்டரியை அடித்த பேட்ஸ்மேன் அவர் பேஸை யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரி அடித்தார். ஸோ பேஸே கொடுக்காம போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டாஸ் பால் ஊக்கி விட்டாருங்க. இது வேகம் போட பார்த்துருக்காங்க இந்த பால். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லோவர் பால் அத்தனையும் பேட்ஸ்மேனை ரொம்ப திணற வச்சுச்சு. ஃபாஸ்ட்டாக ஒரு வைடு யாருக்கு இருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் வேறு ஏறினார். பேட்ஸ்மேன் ஏறி போகிறத பார்த்து ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58 ஆடி இருக்காங்க. தூத்துக்குடி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த நியூ பாலர் குருவம்பட்டி மணி. தட்டி விட்டாருங்க. ஆள் இல்லாத பக்கம் பேருக்கு இந்த கிரவுண்டில் டவுன் த லேக் ஃபாஸ்ட்டாக போட பார்த்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் வேகத்தை ஏற்றிருக்காங்க. ஃபுல்லராக போட்டிருக்காங்க. டீப் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்தார். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவர்கிட்ட போகிறப்ப விக்கெட் கீப்பர் பாடியை போட்டு ஸ்டாப் பண்ண. ஓடி எடுக்கப்பட்ட 2. தேர்ட் ஒன் வித்தே கொடுக்காத பந்து. விக்கெட் கீப்பரே போத்துக்கிட்டு வந்துருச்சு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. கம்ப்ளீட் மிஸ் டைம் ஷாட். பட் அது கேப்பில் போதா குத்தி போயிருக்கு. சுகுந்தன் அவருக்கு கேரி ஆகலை. ஓடி எடுக்கப்பட்ட 2. இதையும் ரன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது இந்த பேட்ஸ்மேனுக்கு. ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. விட்டு அடிச்சாருங்க. சரியான அடி விழுந்துச்சு. இந்த கிரவுண்டில் நல்லா பேக்ஃபுட்டில் ரெடியாக நின்ன பேட்ஸ்மேன் அரைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். வர விட்டு அரைஞ்சிட்டாரு. வித்து கொடுத்து போட பார்த்தாங்க. பாடியில் போட வேணாம் அப்படின்னு நினச்சி போட்டு பார்த்தாங்க. பட் வேகம் போட்டாங்க. இந்த பேட்ஸ்மேன் வேகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிறாரு. முக்கியமான அந்த ஒரு பந்து லேட் டைமிங். மீண்டும் செகண்ட் டைம் அந்த ஃபீல்டர் பக்கம் போகுது. கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் பார்த்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. கஷ்டப்பட்டு ஓடி தேவைப்பட்ட ரன்னை சேகரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நல்ல டார்கெட் கண்டிப்பாக காத்திருக்கு. டார்கெட் 76 ரன்னு. ரன்சஸ்காக ஜிம்பா காத்தி ஸ்டிக்கில். ஓப்பனிங் பவுலர் மாரிஸ் காமன் பவர் பிளே பொறுத்து ஸ்டாப் பண்ண வந்திருக்காங்க. டெஸ்ட்டில் முதல் பால் வந்த உடனே ஆறுங்க. இந்த மேட்சை எங்கே விட்டாரோ அங்கே கண்டினியூ பண்ணி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் முடியலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. செகண்ட் பால் ஷார்ட் இந்த கேப் ஆஸ் வெல் அஸ் 2 பால் 10 ரன். ஒரு 6 ஒரு 4. ஸோ ஜிம்பா காத்தி டேக்கிங் த மேட்ச், டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அட் த ஏர்லியஸ்ட். ஹிட்டர்கள் பல இருந்தாலுமே நியூ பால் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ப்ராப்பராக ஆடணும், ப்ராப்பராக இறக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓப்பனிங் பார் 2 பேருமே. தேர்ட் ஒன் ஸ்லோவர் பட் பேட்ஸ்மேன் ரெடி ஆகிட்டாரு.
ஏர்லியரா செட் ஆகிடுச்சாரு. செட் ஆகி அந்த பந்தை தொலைச்சி சம்பவமே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். வெரி வெரி இம்ப்ரெசிவ் பிளேயர். அண்டர் கேட்டகரியில இதே கிரவுண்டில் பல ஆறுகள் இவரடிச்சு பார்த்தோம். இன்னைக்கு பல ஆறுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. 2 ஆறு ஒரு நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. லெஃப்ட் செட்டில் ஆக விடல, ரைட் செட்டில் ஆகி நின்றுருக்காருன்னு சொல்லலாம். இதுவும் போட்டிருக்கு. ஓ இன்கிரெடிபிள்ங்க, ஜஸ்ட் இன்கிரெடிபிள். அந்த வார்த்தை தான் சொல்ல தோணுது. ஐயோ 2 6 2 4 எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனாரு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி கொடுக்குற மாதிரி சிங்கிள் மாற்றிருக்காங்க. அதுக்கு சுகுந்தன் இப்போ ஸ்ட்ரைக்கே வந்திருக்காரு. ஒன் மோர். இந்த பேட்ஸ்மேன் தன்னோட பங்குக்கு பேட்டை நின்று ஃப்ளாட் அவுட்டாரு. ஆக்சுவலாக எர்லியராகவே இந்த இடம் அப்படின்னு ரெடியாக நின்றுறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேக்கை பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பக்கம் நின்ட்டாரு. வந்தவொடனே 6 ஒன்று கொடுத்துருக்காரு அவரும். ஸோ இந்த ஓவர் முதல் ஓவர் ஆஃப் காமன் பவர் பிளே வெரி வெரி எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பாலர் ஆகாஷ். ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு டேரெக்டாக போச்சு. டேரக்ட் ஹிட்டுக்கான முயற்சி, பேக்கப்பு வச்சு அடித்தாங்க. ரன் எடுக்க வாய்ப்பு கொடுக்காம டாட் பாலிங்க. செகண்ட் பால். இந்த பேட்ஸ்மேனுக்கு வித்து கொடுத்து அந்த இடத்துல போட்டவே கூடாதுங்க. ஜிம்பா காத்தி அண்ட் ஃபயரிங்க. ஸோ காத்தி நம்ம சேனலில் எல்லையராகவே வந்த ஒரு பேட்ஸ்மேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் திருப்பூர் மேக்ஸ்மஸ்க்கு போய் விளாட்ற அளவுக்கு ஆயிருக்காரு. அசிஸ்டண்டாக திருப்பூர் மேக்ஸ்மஸ்க்கு இப்போ ப்ளே பண்ணுற அளவுக்கு தன்னோட கேம் வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். செகண்ட் பால். ஸோ காட் சேஞ்ச். பட் உள்ளே கரெக்டாக போட்டிருக்கீங்களே, அங்கே ஆள் வச்சாலும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு ட்ராவல் ஆகி போயிடும். அதுவும் 6. ஸோ காட்டுப்புத்தூர் எஸ்எம் பிரதர்ஸ் இறக்கப்பட்ட காலை இங்கே திருப்பூர் மேக்ஸுக்காக பாஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். விளையாடிக்கிட்டு இருக்காரு. மீண்டும் காட் சேஞ்ச். ரிசல்ட்டில் சேஞ்ச் இருந்திருக்கு. கிரவுண்டடாக போயிருக்கு. தவறுகள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் ஒரே ரன்னாக தான் இருக்கும். எப்பயாவது தாங்க ஸ்ட்ரைக் வர்றாரு சுகுந்தன். வித் ஆன் ஆஃபர்ட் பட் தூக்கி போட்டார். ஸ்லோவராக தூக்கி போட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வேறு கமிட் ஆனார். ஏன்னா இங்கே எல்லாருமே உள்ளே இருக்காங்க. பேட்டை ஓரளவுக்கு வச்சாலே வெளில போய்டுன்னு பார்த்தாங்க. அந்த டைமிங் கிடைக்கல. இப்போ சுகுந்தன் அவருக்கு டைம் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அவர் தகர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பியூர் டைமிங், பியூர் கிளாஸை காட்டியிருக்காங்க பேட்ஸ்மேன். அவுட் கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பவுலர்ஸ்களை. 2 ஓவர் பப்ளே முடிஞ்சு போச்சு. அதிகபட்ச ஸ்கோராக 42க்கு கொண்டு போயிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாண்ட்ஸ் பெருசாக போட்டிருக்காங்க. அது அதிகபட்ச ஆளுமையை காட்டினது இங்கே ஜிம்பா காட்டின்னு சொல்லலாம். அடுத்த நியூ பாலர் அஜித். மீண்டும் உள்ள பாலில் 34 தேவை. மீண்டும் ஒரு லெஃப்ட் ஆம். பட் லெஃப்ட் ஆம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துக்கே போட்டாங்கன்னு சொல்லலாம். ஜிம்பா காத்தி இஸ் பிளேயிங் சம் வீடியோ கேம் ஹியர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். செகண்ட் ஒன். சுத்திரிச்சு பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு தரல. தேர்ட் ஒன். அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஃப்ளாட் பேட்டிங் பார்க்க முடியுது. பட் அதுவும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அதுவும் 6. அந்த ரீஜனை வந்து லாக் பண்ணிட்டாருங்க. இந்த லாக் பண்ணிட்டு அதே இடத்த டார்கெட் பண்ணி பேட்டை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் நீங்கள் நேராக உள்ளே வர பார்க்கலாம். அவருக்கு நேரில் அடித்தா பரவாயில்ல. அந்த இடத்துல ஈஸியாக 6 கொடுத்துடக்கூடாது. 50 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீக்கி அண்ட் எஃபெக்டிவ். ஒரு 4 ஓட்டமாக இருக்கும். இது கண்டிப்பாக சேஸை விட்டுறலாம். ஒன் மேன் ஷோ காட்டிகிட்டு இருக்காரு. அவர் இந்த சைக்கு விட்டா தானே, விடாமலே ஆடிட்டு இருக்காங்க. உள்ளே போடப்பட்ட பந்து குத்தி கட்டு எடுத்துருக்கு. பார்த்து நல்ல ஸ்டாப்பு. ஒயராக போச்சு. கவர் பாயிண்ட்டுக்கு போச்சு பந்து. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. ஒரு பால் தான் பாக்கி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மீண்டும் சைக்கிள் வந்திருக்காரு சுகுந்தன். கிளாசிக் பிளேன்னு சொன்னது காதில் விழுந்துருச்சு. பட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று மட்டுமே. ஒரு அவுட் ஸ்டாண்டிங் அவுட் கிளாஸ் பேட்டிங் பார்க்க முடியுது இங்கே மேக்ஸிமஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ்லேருந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. அந்த 3 ஓவரில் 60 ரன் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 ஓவர் மேட்ச் 18 பால் பாக்கி இருக்கு. தேவைப்பட்டதோ பால் டு பால் மேட்சை கொண்டாண்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே 16 தேவை. அடுத்த நியூ பாலர் சுமன். முதல் பால் லெஃப்டாக திரும்பி ஆட முயற்சி. அந்த சுவிட்சுக்கு இடம் கொடுக்கல. நல்ல லைன் லென்த்து. அதன் காரணமாக வித் பேஸோட போட போய் டாட் பால். செகண்ட் பால் குத்தி போட்டாரு. அந்த புல் ஷாட். ஒரு ஸ்டன்னர் ஒரே கையில் பிடிச்சி கொடுத்துட்டாருங்க. சிறப்பான கேட்சை வேற பார்க்க முடியுது. ஸோ நல்ல ரீஜன் அவர் கவர் பண்ண போனார். நல்லா வேற நானும் கவர் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். நல்ல கேட்ச். நல்ல பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஒரு விக்கெட் போயிருக்கு. 1 டவுன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் வீரமணி. புல் ஷாட். ஓடி எடுக்கப்பட்ட 2.
ஃபாஸ்ட் அட்வான்ஸாக போயிட்டாரு பேட்ஸ்மேன். பந்து ஓடி வரப்போ போடுற வேகத்தை விட ரிலீஸ் அப்போ வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. செம்ம இடம், அது வேகண்ட் விலகி போயிருக்கு, ஸ்லோ ஆகியிருக்கு. செகண்ட் டைம் இந்த ஸ்டைலில் இந்த ஃபீல்டருக்கு 1 பவுன்ஸில் போயிருக்கு. அவுட்ட போன எல்லாமே ஒரு ரன் மட்டும்தான், மற்ற எல்லாமே தலையை தாண்டி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க கவர்ஸில். செம்ம இடம், அதையும் வர விட்டு ஆடினாரு. இந்த மாதிரி ஷாட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஜிம்பா கார்த்தி அவர்கிட்ட ஸ்லோ ஆகியிருக்கு, பவுண்டரிக்கான வாய்ப்புலாம் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 65 ஆடி இருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி எதிர்பார்த்தேன், ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் திருப்பூர் மேக்ஸிமஸ். ஒரு சுமன் இருக்காருன்னு தெரிஞ்சோடனே சுமன் வந்து எர்லியராகவே அட்டாக்கு வருவார் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்துன்னு பார்த்தேன். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான்னு சொல்லலாம், அதுக்கு முன்னாடி டெஸ்டாய் பண்ணிட்டாங்க இவங்களுமே. முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு, 5 ரன் ஓவர், அதில் ஒரு விக்கெட் வேறு. அடுத்த நியூ பவுலர் கவி. எனக்கு தெரிஞ்சு அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்து அதை ஸ்கொயராக ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன், லெஃப்டி பேட்ஸ்மேன். சிங்கிள் மாற்றி ஒரு டெஸ்ட்ராயிங் பேட்ஸ்மேன் உள்ளே கொண்டாந்துருக்காரு, ஸ்ட்ரைக் கொண்டாந்துருக்காரு. மீண்டும் ஜிம்பா கார்த்தி ஆட்டத்துக்குள்ள செகண்ட் பால். சேஞ்ச் ஆஃப் பேசன், ஸ்லோ ஒரு வேரியேஷன், சூப்பராக தூக்கி போட்டார் பவுலர். தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக உள்ள வந்து பந்து இன்கமிங் டெலிவரி போட்டு காட்டியிருக்காரு. பந்தோட வேகத்தோட பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட்டும் அவரோட வேகம் அதிகமாக அந்த காரணத்தினால மீண்டும் ஒரு டாட்டு. லென்த் கொஞ்சம் உடஞ்சி புஷ் பண்ணா மாட்டிடுவாங்களோன்னு தோணுது. ஓகே வந்துட்டாரு. 8 பால் பாக்கி இருக்கு, 9 ரன் தேவை. உள்ள போடப்பட்ட பந்து அது கிரவுண்டடாக போச்சு, ஸ்டாப்பும் பண்ணி கொடுத்தாரு. சிறப்பான ஸ்டாப்புங்க. ப்ரெஷர் போடுறாங்க, கண்டிப்பாக ப்ரெஷர் போடுறாங்க. ரன்ஸை இப்போ ஈஸியாக விடுறதா இல்லை. சுமன் போட்ட ஓவருக்கு அப்புறமாவே உள்ளே வந்திருக்காங்க, இந்த மேட்சுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தூத்துக்குடி ஒரு முக்கியமான பந்து பாக்கி இருக்குது இந்த ஓவரில். 7க்கு 9 தேவை. ஷார்ட் கவர்ஸ் உள்ள வச்சு போடுறாங்க, ஃபுல்லாக ஏறினாரு, அந்த ஃபீல்டர் பக்கம் தான் போச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டாங்க, ரிஸ்கியாக ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. இங்கே மேட்ச் போகிறதுக்கு சுமன் வந்திருக்காங்க, அவருக்கான 2வது ஓவர். அவர் போட்ட முதல் ஓவர்லேருந்து தான் மேட்சே மாறிச்சு. தூத்துக்குடி பக்கம் கொஞ்சம் மேட்ச் போச்சுன்னு சொல்லலாம். 6க்கு 8 முதல் பால், நல்ல யார்கர், வைட் யார்கர், தெளிவான பந்து வீச்சு. செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட் டு த பவுலர். செகண்ட் ஆட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க லெஃப்டி பேட்ஸ்மேனை வச்சு. 4க்கு 8 அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் சீவிட்டாரு. தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த எங்கேயுமே தவறு பண்ணலை, இங்கே இவங்க தவறு பண்ணுறாங்க. 2க்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல ஓட பார்த்தாங்க. 3 பால் போட்டிருக்காரு, 1 ரன் கன்சீட் பண்ணியிருக்காங்க. 7 ரன் தேவை. 4th பால் 3 பால் 7 தேவை. நின்று அடிச்சாருங்க, அவரோட ஸ்ட்ராங் ஜோன் வந்துருச்சு பந்துன்னு சொல்லலாம். ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர்ஸை லெவல் பண்ணி கொடுக்குறாரு. 2 பாலில் 1 ரன் தேவை. 30 விட்டு ஓடிடுவார் எனக்கு தெரிஞ்சு. எஸ், அதே தான், கிரவுண்டட். ஸோ உள்ள நின்னதுக்கு மேட்சை தெளிவாக முடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் திருப்பூர் மேக்ஸிமஸ். கடைசி வரைக்கும் மேட்ச் போச்சு. தூத்துக்குடி விட்டு தரதுனால திருப்பூர் மேக்ஸிமஸ் ப்ரெஷரில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ப்ரெஷரை ஈஸ் அவுட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஒரு அவுட் ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் ஜிம்பா கார்த்தி அவர் பேட்லேருந்து. வாழ்த்துக்கள் ஜிம்பா. பட் அதே மாதிரி வாழ்த்துக்கள் தூத்துக்குடி. சுமன் ஓவர்லேருந்து மேட்சை மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர்லேயே வச்சுருந்தாங்க திருப்பூர் மேக்ஸிமஸை.